ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஒன் பாட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, புதினா இலை, ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக தயிர், இதை மொத்தமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 பல்லாரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். அப்புறமா காஞ்ச பட்டாணி நைட்டை ஊற வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டுட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை பட்டாணியாக இருந்தால் அதை அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எல்லாத்தையும். அப்புறமா நம்ம மல்லி இலை, புதினா இலை போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா அரிசி, நான் ஒரு 10 நிமிஷமாக அரிசி ஊற வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அரிசிக்கு தேவையான நம்ம உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கீ, கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இலை, இதை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சுட சுட பட்டாணி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை குழந்தைங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தோன்னா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மிச்சம் வைக்காமல் வந்துடும். இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.